வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் ரெண்டு சேர்ந்தாப்பில் வருது நமக்கு. இந்த பகுதி பார்ட் 41 பார்த்துட்ருக்குறோம். 41வது பகுதி நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்காங்க. கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத். அழகான ஒரு ஸ்டார் செய்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே அவங்களோட கிராஃப்ட் ஒர்க் தான். இந்த கிராஃப்ட் ஒர்க்கு அவங்க அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்காங்க. நானும் இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். அதோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். டெய்ஸி ஃப்ரம் ராமேஸ்வரம். அழகான ஃப்ளவராஸ் போட்டு நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. டெய்ஸி ஃப்ரம் ராமேஸ்வரம். இவங்க கோலங்கள் இவங்களோட சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்ல அழகான கோலங்கள்லாம் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 1 and 3 வரும்னு நினைக்கிறேன். நிறைய கோலங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாமே. டெய்ஸி ஃப்ரம் ராமேஸ்வரம். இது ஜுல்ஃபா அனுப்பியிருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்களோட நேம் யூனிக்காக இருந்ததுனால எனக்கு அவங்க ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. ஆனால் எல்லா இமேஜையும் டைப் பண்ண மறந்துட்டாங்க. ஒரு செட்டாக அனுப்பி வச்சாங்க. ஸோ இந்த இமேஜஸ் வரக்கூடிய ஒரு 10 இமேஜஸ் கிட்ட அவங்களோட தான். ஜுல்ஃபா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இந்த ஃப்ளவர்ஸ் வித்தியாசமாக போட்டிருக்காங்க. கீ செயின் போட்டிருக்காங்க. இந்த ஹார்ட் கீ செயின் எப்படி போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் ஏற்கனவே போட்டுட்டேன்னு. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் இது போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம ஒரு சின்னதாக ஒரு பென் ஸ்டாண்ட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, எல்லோ அண்ட் ப்ளூவில் போட்டிருப்போம். அதே மாடலில் அவங்க பலா முடிச்சு வச்சு போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹாஃப் ஓப்பனில் விட்டுருக்காங்க. இது பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்காங்க. 2 நாட்லையுமே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில், பட் மறந்துட்டேன். சின்னதாக பென் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ஹாஃப் ஓப்பனில் விட்டுருக்காங்க பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கு. ஜுல்ஃபா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அவங்களோட இமேஜஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுவும் அவங்களுக்குள்ளது தான். ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க டைப் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இமேஜில் மட்டும் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு செட்டாக வந்ததுனால எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜுல்ஃபா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அவங்களோட பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு தமிழ் தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்கும்போது கவனித்து பார்த்தாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா ஒன்றில் மட்டும் அனுப்பியிருக்காங்க. தமிழ் தெரியாதவங்களுக்கு கஷ்டம் தானே, எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது தெரியாது. சரி, ஓரளவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, பரவாயில்ல, பாராட்டணும். ஸ்ரீலங்காலேருந்து நமக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. அழகான இமேஜஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் இந்த இமேஜஸ் எல்லாம் எங்களுக்கு சூப்பராக அனுப்பி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரங்கோலி டிசைன்ஸ்னு இல்லை ரங்கோலி குயின் அப்படின்னு ஒரு பார்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கு நீங்கள் உங்களோட ரங்கோலி கோலங்கள் அனுப்பி வைக்கலாம். ஒரு செட்டாக அனுப்பி வைங்க. 1-2 இமேஜஸ் நீங்கள் உங்கள்கிட்ட 1-2 தான் இருக்குது அப்படின்னா அதில் உங்கள் ஊரையும் பேரையும் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. அது எல்லாமே சில பேர் 1-2 அனுப்புகிறாங்க. அது எல்லாமே சேர்த்து ஒரு செக்ஷனாக போடுவோம். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இதே போல் எல்லாரோட இமேஜஸும் சேர்த்து ஒரு செக்ஷனாக போடுவேன். நீங்கள் 20 அல்லது 30 இமேஜுக்கு மேலே அனுப்பும்போது அந்த ஒரு செட்டை மட்டும் தனித்தனி வீடியோஸாக நான் போடுவேன். உங்களோட பேர் உள்ள இமேஜஸ் மட்டும் இல்லை 20 இமேஜஸ் வரும்போது ஏதாவது ஒரு இமேஜில் மட்டும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பிவிங்க. அதை ஒரு செட்டாக நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். இப்போது நான் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பார்ட் 6 வரையும் என்னவோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும் எப்படி வீடியோஸ்க்கு இமேஜஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சில பேர் ஒரு இமேஜில் மட்டும் அனுப்பியிருப்பாங்க. சில பேர் எல்லாத்துலேயுமே டைப் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சால் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு இமேஜில் டைப் பண்ணி ஒரு செட்டாக அனுப்பி வச்சுடுங்க. உங்களுக்குள்ளதும் தெரியணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா பேர் மாறிடக்கூடாது. பார்த்திங்களா, நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படிங்கும்போது பேர் மாறக்கூடாது. அதுக்காக. ஷோபனா ஃப்ரம் அனந்தபுரம். ஷோபனா ஃப்ரம் அனந்தபுரம். வாட்ஸ்அப்பில் சில பேருக்கு டைப் பண்ண தெரியலன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காகவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் டன் பை அவர் மெம்பர்ஸ் பார்ட் அப்படின்ட்டு இருக்கோம். ஃபுல் வீடியோஸ்னு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த வீடியோஸும் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஹவு டு சென்ட் இமேஜஸ்னு 2 வீடியோ இருக்கும். அந்த 2மே இமேஜஸ் அனுப்ப தெரியாதவங்களுக்காக நான் போட்டது. உங்களுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. வாட்ஸ்அப்பில் இன்னமும் சில பேருக்கு டைப் பண்ண தெரியல. அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ மெனக்கெட்டு போட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்க அதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க. எல்லாரோட பேரும் எனக்கு ஞாபகத்தில் இருக்காது பார்த்தீங்கன்னா, அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். யாரோட பேரோடையாவது மிங்கிள் ஆகிடுச்சின்னா கஷ்டமாயிடும். அதெல்லாம் எனக்கு நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான்
இத்தனை தடவை நான் சொல்கிறேன், பேர் எழுதி அனுப்புங்க, ஊர் எழுதி அனுப்புங்க அப்படின்ட்டு. மெஷர்மெண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு பேப்பரில் எழுதி அதை நல்லா, ஆனால் போல்டாக எழுதுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக சில பேர்லாம் எழுதுறீங்க, அதை என்னால் வாசிக்கவே முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடிட் பண்ணும்போது எனக்கு இமேஜஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக தெரியும். ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸில் தான் இருக்கும் இமேஜஸ்லாம். அதெல்லாம் பார்த்து நான் எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு பார்த்தாலும் அந்த குட்டி குட்டி எழுத்துலாம் எனக்கு தெரியவே செய்யாது. அதனால் கொஞ்சம் போல்டாக டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ணல தெரியலனா நீங்கள் பேப்பரில் எழுதியும் அனுப்பலாம். அந்த பேப்பரை நீங்கள் பத்திரமா வச்சுட்டாலே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பலாம். பிஸ்கட் கூட போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பிஸ்கட் கூட இல்லை நேர் முடிச்சில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிராஸில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பிஸ்கட் ஒயர் போட்டிருக்கோம். அது ஒரு 6 or 7 months பிஃபோர் இருக்கும். அந்த வீடியோ எல்லாமே இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். டியூப் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் வாஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியாச்சு, வீடியோ போட்டாச்சு. புதுசாக பார்க்குறவங்க கேட்பாங்க, சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் போட்டிருக்கோமா என்னென்னு தெரியாது. அதுக்காகத்தான் நான் இதெல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஃப்ளவர் வாஸும் போட்டிருக்கேன். எல்லாருமே அழகாக போட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் பேரை அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு இமேஜில் வருதான்னு பார்ப்போம். வரலை, எதுலேயும் பேர் அனுப்பலை. ஒவ்வொருத்தரும் பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனியாக எழுதுனீங்கன்னா தெரியாது. இதை ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தனியாக எழுதி அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. இன்னமும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னே எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஊரையும் பேரையும் தயவுசெய்து டைப் பண்ணி அனுப்புங்க. ஃப்ளவர் வாஸ் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக போட்டிருக்காங்க. ஆனால் பேர் தான் தெரியலை. தனுதர்ஷி நத்தம். இது எப்படி நீங்கள் ஸ்லேட்டில் எழுதி வச்சு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தனுதர்ஷி நத்தம். இது ஒரு குட்டி பொண்ணு அவளோட டிராயிங்ஸ் அனுப்பி வச்சுருக்கா. அழகாக இருக்குது. சோஷனான்னு நினைக்கிறேன். அவங்க அனுப்பி வச்ச மாதிரி தான் தெரியுது. அந்த இமேஜ் கூட தான் இருந்தது. குட்டி பொண்ணு போட்டிருக்கிற டிராயிங்கை நம்மளும் போட்டாச்சு. பேர் எழுதியிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரிய, மேலே இருக்குது பேர், ஆனால் என்ன பேருன்னு தெரியல. அங்கே ரொம்ப சத்தமாக இருக்கலாம். ட்ரை கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆரஞ்சு ஒயிட் க்ரீனில். கருணாதேவி ரஞ்சிதம் ஃப்ரம் நகமம். அவங்களோட இமேஜஸ் கொஞ்ச நாளாக அவங்களோட இமேஜஸ் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். திரும்பவும் அவங்க ஃபார்முக்கு வந்துட்டாங்க. நிறைய இமேஜஸ் நமக்கு முந்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. கருணாதேவி ரஞ்சிதம் ஃப்ரம் நகமம். க்ரோஷா ஒர்க்லாம் அதிகமாக போட்டிருப்பாங்க. உள்ளனில் சூப்பராக போட்டிருப்பாங்க. எல்லாமே நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. நிறைய பார்ட்டில் அவங்களோட இமேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். கருணாதேவி ரஞ்சிதம் ஃப்ரம் நகமம். பிஸ்கட் நாட் கலந்து போட்டிருக்காங்க பாருங்கள். பிஸ்கட் நாட்டும் கிராஸ்கட் நாட்டும் சேர்த்து போட்டிருக்காங்க. நான் ஒரு கூட போட்டிருக்கேன், ஆனால் அது ஒயர் காணாமல் அப்படியே பாதியிலே நிற்குது, ஃபினிஷ் பண்ணல. இது நார்மல் நாட்லேயே நமக்கு நல்ல கட்டம் டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஃப்யூச்சரில் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக போடுறவங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, என்ன டிசைனில் கூட போடலாம், நான் புதுசாக இப்போ தான் கூட போட்டு பழகிறேன், 1 roll பாஸ்கெட் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்து என்ன டிசைனில் போடலான்ட்டு கேட்குறீங்க. அதுக்காகத்தான் நான் இந்த பார்ட்டே உருவாக்குனது. இதில் பேஸ்கெட் மாடல்ஸ் ஹெட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எத்தனையோ கலர்ஸில் எத்தனையோ விதமான பேஸ்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். அவ்வளோ பார்ட்டும் ஒரே பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பேஸ்கெட் மாடல்ஸ் டன் பை அவர் மெம்பர்ஸ் ஃபுல் வீடியோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல் மாடல்ஸ் ஆஃப் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதுவரை என்னென்ன மாடல்ஸில் கூட போட்டுருக்கணும் அது எல்லாமே அதில் இருக்கும். சைடில் வியூ காமிச்சிருக்காங்க பாருங்கள். கிராஸ்கட்டில் நம்ம சைட்லேயும் பார்த்தா தான் தெரியும் அந்த டிசைன் எப்படி வருது அப்படிங்கிறது. அதையும் அவங்க காமிச்சிருக்காங்க. ஒரு பேஸ்கெட்டை நீங்கள் 3 இமேஜ் எடுத்து அனுப்பலாம். பேஸ் இமேஜ், அப்புறம் மேலே உள்ள இமேஜ், உள்ள இன்னர் இமேஜ், இப்படி 3 இமேஜாக நீங்கள் எடுத்து அனுப்பலாம். இதுவே நீங்கள் கிராஸ்கட்டில் போட்டிங்கன்னா கூடுதலாக சைடில் ஒரு இமேஜை எடுத்து அனுப்பலாம். செண்பகவல்லி அனுப்பியிருக்காங்க. அழகான ஜிராஃபி போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஜிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கில் ஃபுல்லாக அந்த டியூப் கொடுத்தே போட்டிருக்காங்க. முடிச்சில் எல்லாமே நாட் பக்கத்தில் கிராஸ் நாட்டில் ஃபுல்லாக டியூப் கொடுத்து போட்டிருக்காங்க. சூப்பராக போட்டிருக்காங்க.
போட சொல்லுவீங்க, நானே முன்னக்கூட்டி சொல்லிடுறேன். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ட்ரை பண்ணி போட்டு காமிச்சிடுறேன். கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பீங்க, இது யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கேட்பீங்க. செண்பகவல்லி சமுத்திரம் சேலம் அவங்க அனுப்பியிருக்காங்க. நிறைய அனிமல்ஸ் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு எல்லாமே. வயரில் நல்லா போட்டிருக்காங்க. ஜிராஃபி தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இதுவரை பார்த்து தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் போல். ஒருவேளை இதுக்கு முந்தின பார்ட்ஸில் இருந்திருக்கலாம், ஆனால் ரீசெண்டாக நம்ம அந்த ஜிராஃபி பார்த்ததில்ல. செண்பகவல்லி சமுத்திரம் ஃப்ரம் சேலம் யானைக்குட்டி போட்டு அனுப்பியிருக்காங்க. ஆரஞ்சு கலரில் போட்டிருக்காங்க. இது மொத்தமாக வச்சு ஒரு இமேஜாக எடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க. எல்லாமே போட்டிருக்காங்க. மயில், நாய்க்குட்டி, சின்னதாக கப் எல்லாமே போட்டிருக்காங்க. குதிரை இருக்குது. ஒட்டகச்சிவிங்கிக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 8 அடியில் 16 பீஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. போட தெரிஞ்சவங்க ஒருவேளை மெஷர்மெண்ட் இல்லாமல் யோசிக்கலாம், எனக்கு போட தெரியும் ஆனால் மெஷர்மெண்ட் மறந்துட்டு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செண்பகவல்லி சமுத்திரம் ஃப்ரம் சேலம் அவங்களோட இமேஜஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது கிராஃப்டருக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பினால் ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக எடுத்து அனுப்பி வைங்க. நமக்கு இப்போ வர ரீசெண்டாக யார் சொல்லி கொடுத்துருக்கா, சாந்தி மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லிக் கொடுக்க விரும்பினா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து அனுப்பி வைக்கலாம். 9445266602. நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட டீச்சராக நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்து யூடியூப்பில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் அழகான இமேஜஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த பார்ட்டுக்கு இமேஜஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீதமுள்ள இமேஜஸ் எல்லாமே பார்ட் 42ல் வரும். இப்போ 41 பார்த்துட்ருக்குறோம். அடுத்து பார்ட் 42ல் நம்ம பார்க்கலாம். அடுத்த தடவையாவது நீங்கள் எல்லோரும் இமேஜஸ் அனுப்பும்போது உங்களோட ஊரையும் பேரையும் தயவுசெய்து டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ண முடியாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புங்க. கோலங்களுக்கு கட்டாயம் பேர் தேவை. அப்படி இல்லை பேர் மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. மொத்தமாக ஒரு இமேஜாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். 12 அடி 16 பீஸில் எடுத்திருக்காங்க. 12 அடி 16 பீஸ் வயர். அதில் தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி போட்டிருக்காங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் போல். இதுக்கு கூடுதலாக எடுத்துருக்காங்க, அதுக்கு வேறு மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்து போடுங்க. போட தெரிஞ்சவங்க போட்டு காமிங்க, எங்களுக்கு அனுப்பி வைங்க. முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க, நாங்களும் ட்ரை பண்ணுறோம். இமேஜஸாக கூட நீங்கள் எடுத்து அனுப்பலாம். அதை பார்த்து கூட நம்ம வியூவர்ஸ் கற்றுக்குவாங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க தான். கண்டிப்பாக இமேஜஸ் இருந்தாலே போதும், அவங்களுக்கு விறுவிறுன்னு கற்றுக்குவாங்க. செண்பகவல்லி சமுத்திரம் ஃப்ரம் சேலம். சில பேர் இமேஜஸ் பார்த்த உடனே போட்டுருவாங்க. சில பேர் அந்த சின்னதாக அந்த ஸ்டெப் வைஸாக கொடுக்கும்போது ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தால் தான் ஃபுல் வீடியோ கேட்பாங்க. செண்பகவல்லி சமுத்திரம் ஃப்ரம் சேலம் இவங்களோட இமேஜஸோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கு அடுத்த பார்ட்டில் மீதமுள்ள இமேஜஸ் எல்லாமே வரும். உங்களோட இமேஜஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. எல்லா இமேஜஸும் கட்டாயம் இதுக்கு அடுத்த பார்ட்டில் வரும். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட ரங்கோலிஸாக இருந்தாலும் சரி, உங்களோட கிராஃப்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மாஷா டிசைன்ஸ்ங்கிற சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயர்குடை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.